1999 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரீஸ். இது ஒரு சபை பாகுபாடற்ற மிஷனரி ஸ்தாபனமாகும். 37 மிஷனரிகள் ஒடிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ஹரியானா மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களில் மிஷனரி பணி செய்து வருகிறார்கள். நம் இந்திய தேசம் சுவிசேஷமயமாக்கப்படுவதை நம் தலைமுறை காணட்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளிலே நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிகமாக நமக்கு தேவையான அல்லது கிறிஸ்தவ குடும்பங்களிலே காணப்படுகிறதான சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். பல குடும்பங்களில் நம்ம பார்க்கும் பொழுது குடும்ப உறவுகள் ஒரு சரியான ஒரு சமாதானமான உறவுகளாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதை நம்ம மறுக்கவே முடியாது. ஆலயத்துக்கு செல்லுகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் குடும்பத்திற்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, ஒரு விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை இல்லை, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகிற அந்த காரியங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. கணவனுக்கும் மனைவிக்கும் சரியான உறவுகள் இல்லை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சரியான ஒரு உறவு இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாய கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள நிறைய நம்ம பார்க்க முடிகிறது. நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அல்லது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு எப்படி இருக்கும் அப்படி என்கிற ஒரு 4 காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், இந்த குடும்பம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்லுவோம் என்றால் அந்த குடும்பத்திற்குள்ள என்னெல்லாம் இருக்கும் என்பதை குறித்து ஒரு 4 காரியங்கள் மிகவும் சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அருமையானவர்களே, 127ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில், ஒரு குடும்பத்தை அந்த குடும்பத்தை உருவாக்கின தேவன் கட்டாவிட்டால் அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க முடியாது. அது ஒரு விருதாவான ஒரு குடும்பம். இன்றைக்கு நம்முடைய குடும்பம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும், நம்ம வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதை குறித்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நானே வாசிக்கிறேன். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், இந்த சகேயுடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் வந்த பின்பு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் என்றால், அது கூரை வீடாக இருந்தாலும் சரி, ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி, அல்லது மச்சுப்பாவின வீடாக இருந்தாலும் சரி, பங்களாவாக இருந்தாலும் சரி, அந்த வீடு ஒரு ரட்சிப்பை பெற்ற ஒரு வீடாக. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் கொடுக்கிற அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பையும் விடுதலையும் பெற்றுக்கொண்ட ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சகேயு ஒருவேளை அன்றைக்கு அந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தவர் தான். வரி வசூலிப்பவர்களுக்கு எல்லாம் தலைவனாக இருந்தார். அரசாங்கத்தில் நல்ல உயர் பதவி, ஒருவேளை நல்ல சம்பளம் இருந்திருக்கும், அந்தஸ்து இருந்திருக்கும், மரியாதை இருந்திருக்கும்.
ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெறுமை. ஆகவே தான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவரை பார்ப்பதற்கு ஆசையாக அவன் வருகிறான். வந்த இடத்துல தான் அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. இயேசு இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவரை சந்தோஷத்தோடு கூட அழைத்து செல்கிறான். அப்படி அழைத்து சொல்லும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில பாவ உணர்வு அடைந்து அவன் சொல்லுகிறான், நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 மடங்கா திருப்பி கொடுத்துகிறேன், ஏழைகளுக்கு என்னுடைய சொத்துல பாதியை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிவிடுகிறான். அப்படி என்றால் அதுக்கு பின்பு அவன்கிட்ட வேற எதுவுமே இருக்காது, எல்லாவற்றையும் நான் தானம் பண்ணி விடுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து வருகிறது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப இதுவரைக்கும் அவன் நல்ல வசதி படைத்தவனாக இருந்தான், பணக்காரனாக இருந்தான், அந்தஸ்து உள்ளவனாக இருந்தான். ஆனால் அந்த வீட்டில் என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. அப்ப ரட்சிப்பு இல்லாத ஒரு வீடாக இருக்கும் என்றால் அந்த வீடு ஒரு குட்டி நரகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய வீடு ரட்சிக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்கும் என்றால், நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள இருக்கிறவங்களா நம்ம இருப்போம் என்றால், நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கும்? ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கும். ஹல்லேலூயா. சகையுடைய வீடு அந்த ரட்சிப்பு என்கிற அந்த ஆசீர்வாதத்தை அன்றைக்கு தான் அவர்கள் ருசி பார்க்கிறார்கள். அதுவரைக்கும் பணம் இருந்தது, அந்தஸ்து இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த ரட்சிப்பு என்கிற விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் அவருடைய வீட்டில் இல்லை இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லாத கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். சண்டை சச்சரவோடு கூட சமாதானம் இல்லாத ஒரு சூழலில் இருக்கிற கிறிஸ்தவருடைய குடும்பங்கள் உண்டு. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இரண்டாவதாக, நம்முடைய வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 2ஆம் அதிகாரம், அந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலருடைய நாட்களிலே ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வதை நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளிலே நம்ம வாசிக்க முடிகிறது. அன்றைக்கு அப்போஸ்தலருடைய உபதேசங்கள், அப்போஸ்தலருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமான முறையிலே இந்த உலகம் என்று ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அவருடைய வாழ்க்கை முறைகள் இருந்தது. எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். ஏற்ற தாழ்வுகள் அவர்களுக்குள்ள இல்லை, சுயநலம் அவர்களுக்குள்ள அன்றைக்கு இல்லை. எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். எல்லாரும் சமமாக நேசிக்கப்பட்டார்கள், சமமாக வழிநடத்தப்பட்டார்கள். ஏற்ற தாழ்வு என்பது அன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே இல்லை. அது மாத்திரமல்ல, எல்லாரும் வீடுகள் தோறும் கூடி 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 2 காரியங்களை செய்தார்கள். ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரை ஆராதித்தாங்க, ஐக்கியப்பட்டார்கள். கள்ளம் கபடில்லாமல் களங்கமில்லாத இருதயத்தோடு கூட எல்லாரும் அந்த ஐக்கிய பந்தியிலே அவர்கள் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் அடிக்கடி சொல்வதுண்டு, நம்ம அப்போஸ்தலர் நாட்களுக்கு திரும்ப வேண்டும், அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு திரும்ப வேண்டும் என்று பிரசங்கத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த அப்போஸ்தலருடைய நாட்களில் எப்படி இருந்தது? தன்னலமற்ற ஒரு விசுவாசிகளாக இருந்தார்கள், ஐக்கியப்பட்டு இருந்தார்கள், ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிற அந்த நல்ல பண்பு அவர்களுக்குள்ள இருந்தது. ஏற்ற தாழ்வுகள் இல்லாத ஒரு காரியம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. அப்படிப்பட்ட காலத்தில் பாருங்க, அவர்கள் வீடுகள் தோறும் அவர்கள் கூடினார்கள். அப்படி கூடும் பொழுது பைபிள் சொல்லுது, அந்த 2ஆம் அதிகாரம் 46, 47 நான் வாசிக்கிறேன். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்களிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்களாம். ஹல்லேலூயா. அப்போ கூடி வரும் பொழுதெல்லாம் அவர்கள் வீடுகளானாலும் சரி, தேவாலயமானாலும் சரி, அங்கே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கணும்? எப்பொழுதும் ஆண்டவருடைய ஒரு துதியின் சத்தம் கேட்கப்படுகிற வீடாக இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா.
சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில் ஆண்டவரை துதிக்கிற சத்தம் கேட்குதா, அல்லது சண்டையின் சத்தம் கேட்குதா, அல்லது முறுமுறுப்பின் சத்தம் கேட்குதா? நம்முடைய வீட்டிலிருந்து எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிற துதி வந்து கொண்டே இருக்க வேண்டும். நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அப்போ ரட்சிப்பு இல்லாத வீட்டில இருந்து இந்த கம்பீர சத்தம் உண்டாகாது. அப்போ நம்முடைய வீடு ரட்சிக்கப்பட்ட வீடாக இருக்கும் என்றால் ஆண்டவரை துதிக்கிற துதி எப்பொழுது நம்முடைய வீட்டில் இருந்து எழும்ப வேண்டும். ஏனென்றால் அப்படி துதிக்கிற இடத்துல தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அப்படி ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல தான் ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஏனென்றால் ஆராதனை என்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானது. துதி என்பது ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒன்று. அது ஒரு பலி செலுத்துவதற்கு சமானம். பலி செலுத்தும் பொழுது எப்படி அந்த பலியை ஆண்டவர் முகர்ந்து கொள்வாரோ, அதே போல துதி ஏறெடுக்கும் பொழுது அந்த வாசனை அவர் முகர்ந்து கொள்வதற்காக அவர் இறங்கி வருகிற தேவன். நீங்க பைபிள்ல வாசித்து பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் கேருபீன்கள், சேராபீன்கள், கோடான கோடி தூதர்கள், எண்ணிக்கைக்கு அடங்காத தூதர்கள் 24 மணி நேரமும் ஒரு நொடி பொழுது கூட வீடு இல்லாம, கேப் இல்லாம ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ எப்பவும் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிற அதே இடத்துல வாசம் பண்ணுகிற ஆண்டவர், நீங்களும் நானும் அவரை துதிக்க ஆரம்பிச்சுட்டா நம்முடைய துதியை ஏற்றுக்கொள்வதற்காக அவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம அவரை துதிக்கும் பொழுது நம்மத்தில் அவர் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். நம்மத்தில் உலாவுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வீட்டில் எப்பவும் ஆண்டவரை துதிக்கிற துதி எழும்பட்டும். துதித்து கொண்டே இருப்போம். சும்மா இருக்கிற நேரங்களில், வேலை செய்கிற நேரங்களில், ஒருவேளை அடுப்பில் வேலை செய்து கொண்டிருந்தாலும், சமையல் பண்ணி கொண்டிருந்தாலும், எந்த வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் நாம் ஆண்டவரை துதித்து கொண்டே, அந்த துதியினுடைய அந்த பிரசன்னம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரசன்னத்திற்குள்ளாவே நம்ம இருக்க வேண்டியது அவசியம். சிலர் நீங்க பார்த்தீங்களா, எப்பவுமே முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த முணுமுணுப்பு என்ன அப்படின்னு சொன்னா, முறுமுறுப்பு இல்லை, ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பாங்க. அந்த மனசு எப்பவும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்து கொண்டே, துதித்து கொண்டே, அவரை ஆராதித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடமாக நம்முடைய வீடு இருக்க வேண்டியது அவசியம். சில வீடுகளில் ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பாங்க, ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களால தாராளமாக ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. அப்போ அந்த முழு குடும்பமும் ஆண்டவருக்குள்ள வந்துருச்சுன்னா எப்பவும் ஆண்டவரை துதித்து கொண்டே நம்ம இருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். மூன்றாவதாக, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதே அப்போஸ்தல நடபடிகள் 10ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பி கொள்ளுங்கள். அந்த 10ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல படித்தவன், சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வீட்டில் நடைபெறுகிற ஒரு சம்பவம், 100க்கு அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பேர் கொர்நேலியு. 100க்கு அதிபதி, தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன், நீதிமான், தான தர்மங்களை ஏராளமாக செய்யக்கூடிய ஒரு மனிதன். இன்றைக்கு நீங்க உலக மனிதர்களை சற்று நம்ம யோசித்து பார்த்தா, நிறைய பணம் இருக்கிறவர்கள் யாருக்கும் உதவி செய்ய முன் வர மாட்டாங்க இல்லையா? சிலருக்கு உதவி செய்யணும்னு கஷ்டத்தின் மத்தியிலேயோ மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு இருக்கும். மனசு இருந்தா பணம் இருக்காது, பணம் இருந்தா மனசு இருக்காதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆமா. ஆனா இந்த கொர்நேலியு அப்படி அல்ல. ஒருவேளை அவன் அந்த ராஜாங்கத்தில் உயர் பதவியில் அவன் இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, ஏழைகளுக்காக தன்னை அர்ப்பணித்தவன், கடவுள் பயத்தோடு கூட, தெய்வீக பக்தியோடு கூட தான தர்மங்களை செய்யக்கூடியவன். இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் தான தர்மங்கள் செய்கிறார்கள். எதற்காக செய்கிறார்கள்? தங்களுக்கு பேர் வர வேண்டும் என்று செய்கிறார்கள், தங்களுக்கு புகழ் வர வேண்டும் என்று செய்கிறார்கள். 4 பேர் என்னை போற்ற வேண்டும், என்னை மதிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்.
ஆனால் இந்த கொர்நேலியு அப்படி அல்ல. இந்த கொர்நேலியு ஏழை எளிய ஜனங்கள் மேல அக்கறை உள்ளவனாக, அனுதாபப்பட்டவனாக அவர்களுக்கு உதவி செய்கிறான், தான தர்மங்களை செய்கிறான். இதற்கு அவனுக்குள்ள இருந்த ஒரு காரியம் தெய்வ பக்தியும் தெய்வ பயமும் தான். ஹல்லேலூயா. ஆமா, அது மாத்திரமல்ல, அவன் வீட்டில் எப்பொழுதும் ஒரு ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும், கவனிங்க, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அரசாங்கத்தில் வேலை இருக்குது, முக்கியமான பொறுப்பு, 100 சேவகர்களை கண்காணித்து அவர்களை வைத்து காரியங்களை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இவ்வளவு பணி பளுவின் மத்தியிலேயும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பதற்கு நேரம் இருக்குதா? இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளிடம் இன்றைக்கு பைபிள் வாசித்தீங்களா? எந்த பகுதி வாசித்தீங்க? காலையிலே கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் இல்லை சொல்றாங்களா? நீங்க 4 பேர்கிட்ட கேட்டு பாருங்க. ஆமா, இன்னைக்கு வாசிக்கல, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், இன்னைக்கு நிறைய ஒர்க்கு, அதனால இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியல. இன்னைக்கு அப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு மனிதர்களுக்கு வந்து விட்டது. தலைக்கு மேல வேலை, பிஸியா ஓடிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு இடம் கொடுப்பதற்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு நேசித்தால், ஆண்டவர் மேல் அன்பு இருந்தால், அல்லது ஒரு தெய்வ பக்தியும் தெய்வீக பயமும் இருக்கும் என்றால், உண்மையாகவே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுப்போம். எவ்வளவுதான் நேரம் நம்ம பிஸியா இருந்தாலும் சரி, கொஞ்சம் மனுஷிகமா யோசித்து பார்ப்போமே. என்னைக்காவது இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு ரொம்ப ஒர்க்லோட் அதிகமாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி சாப்பிடாம நம்ம இருந்திருக்கிறோமா? என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், இல்லவே இல்லை. இல்லவே இல்லை. வேலை அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை, ஆனால் வேலை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்காமல் இருந்திருக்கிறோம். வேலை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி பைபிள் வாசிக்காமல் இருந்திருக்கிறோம். ஆனால் இந்த கொர்நேலி நமக்கு எல்லாம் ஒரு முன் உதாரணம். வேலைப்பளுவின் மத்தியிலேயும் ஆண்டவரை அவன் சமூகத்தில் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நல்ல அனுபவத்தை அவர் பெற்றிருந்தார். இதனால பாருங்க, அடுத்த ஆவிக்குரிய ஸ்டெப் எப்படி வளரணும் தெரியல. போதிப்பதற்கு ஆட்கள் இல்லை, கற்றுக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவனுடைய பயபக்தி, இவனுடைய அந்த தெய்வீக பக்தி, தெய்வீக பயம், ஏழைகளுக்கு இறங்குகிற அந்த குணம், ஜெபிக்கிற அந்த காரியம், இதெல்லாம் பார்த்த உடனே ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். யோப்பா பட்டணத்தில் அப்போ பேதுரு அங்கே இருக்கிறார். அங்கேயும் சீமோன் என்கிற ஒரு மனிதனுடைய தோல் பதனினுடைய வீட்டில் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் அந்த சீமோன் பேதுருவோடு பேசுகிறார், அவருக்கு தரிசனத்தை காட்டுகிறார், நீ இந்த இடத்துக்கு போ என்று சொல்லுகிறார். அதே வேளையில இந்த கொர்நேலியுக்கும் ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் வந்து நமக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவர். நீங்க ஆவியானவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனை இருக்கிற நான் என்ன செய்யணும், இப்படி ஒரு போராட்டம் இருக்கிறது நான் என்ன செய்யணும், என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க, அவர் அழகா வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமா, சில நேரங்கள் நம்ம அவர்கிட்ட கேட்கறது இல்லை. ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும். இந்த கொர்நேலியு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது தெரியும், அவனுடைய உள்ள கடக்கை அவருக்கு தெரியும், அவனுடைய வாஞ்சை தெரியும், ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்கணுங்கிற வாஞ்சி அவனுக்குள்ள இருக்கிறது தெரியும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த விருப்பம் இருக்கிறது அவனுக்கு, ஆண்டவருக்கு தெரியும். எல்லாமே தெரிந்ததுனால சரியான வேளை வந்த பொழுது தரிசனத்தின் மூலமாக பேசுகிறார். அதே நேரத்தில் பேதுரு மூலமாக பேசுகிறார். எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. 3 நாள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். இங்கிருந்து தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பி வைக்கிறான். அழகா ஆவியானவர் அட்ரஸ் முதல் கொண்டு கொடுக்கிறார். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? யோசித்து பாருங்க. அட்ரஸ் முதல் கொண்டு கொடுக்கிறார். அவன் வீடு எங்க இருக்குமா? கடற்கரை ஓரமாக இருக்கிறது. அவன் தோல் பதனிடுகிற சீமோன் எங்களுடைய வீட்டில் மாடியில் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், நீ அங்க ஆள் அனுப்பு. எவ்வளவு கிளியரா சொல்ற பார்த்தீங்களா? ஆமா, கிளியர் அட்ரஸ். அதே போல இங்க சீமோன் பேதுரு வீட்டையும் சொல்லுகிறார். அங்கிருந்து ஆள் வருவாங்க,
எந்த சந்தேகமும் இல்லாமல் அவங்களோடு கூட நீ புறப்பட்டு போ. பேதுரு புறப்பட்டு போகிறார். அங்க போனா ஒரு பெரிய கூட்டத்தையே இந்த கொர்நேலியு சேர்த்து வைத்திருக்கிறான். இன்றைக்கு மிஷனரி பணித்தளங்கள் என்ன நடக்கு தெரியுமா? ஒரு ஆதிவாசி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு ஜெபம் ஒழுங்கு பண்ணா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்களை எல்லாரையும் கூட்டி வீட்டில் வச்சிருப்பார். அங்கே ஒரு 25-30 பேரை சேர்த்து வச்சிருவாங்க. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஈஸியாக போயிடும் மிஷனரிகளுக்கு. அந்த கொர்நேலியு அன்றைக்கே இந்த மாடலை செய்திருக்கிறார். பேதுருக்கு ஒரு ஆச்சரியம் மிகுந்த கண்களோடு கூட பார்க்கிறான். பாருங்க, அன்றைக்கு ஆவியானவருடைய ஒரு அசைவாடுதல், ஆவியானவருடைய ஒரு நிரப்புதல் அந்த மக்கள் மேல இறங்கிற்று. ஹல்லேலூயா. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னொரு அடுத்த படிக்கு இந்த கொர்நேலியுவும் அவனை சார்ந்தவர்களும் அவனுடைய வீட்டாரும் போவதற்கு ஆவியானவர் அன்றைக்கு உதவி செய்தார். அன்றைக்கு ஆவியானவருடைய அனுக்கிரகத்தை அவர்களும் பெற்றுக்கொண்டார்கள். காரணம் ஒன்றே ஒன்று, என்ன தெரியுமா? இந்த கொர்நேலியு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அப்ப நாம் ஜெபிக்க 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 நம்முடைய வீட்டில் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்ப நம்முடைய வீட்டிலிருந்து எப்பவும் எப்படி ஒரு துதியின் ஒரு தூபம் எழும்பி கொண்டிருக்கிறதோ அதே போல பரிந்து பேசுகிற ஜெபிக்கிற ஒரு காரியமும் எழும்ப வேண்டியது அவசியம். அதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ நீங்க செய்யலாம். எங்க வீட்டில் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் குறைந்தபட்சம் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 2 முறை குடும்பமாக நான், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் லீவு போட்டுட்டு ஒரு நாள் உபவாசம் இருந்து நாங்கள் எங்கள் குடும்பத்திற்காக அடுத்த காரியத்துக்காக ஜெபிப்பது வழக்கம். அது டிசம்பர் மாதம் கடைசியில் ஒரு நாள் கண்டிப்பாக இருந்து விடுவோம். நீங்கள் கூட ஒரு நாள் அப்படி உட்காருங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம். அதை இப்பவுமே பிளான் பண்ணிடுங்க. என்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கலாம், பிள்ளைகளை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு ஜெபிக்கிறதுக்கு அந்த நாட்களை நியமிங்க. 1 மணி நேரமா 2 மணி நேரமா வருஷத்துக்கு ஒரு முறை உங்கள் குடும்பம் மட்டும் கணவன் மனைவி பிள்ளைகளாக உட்காருங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நல்ல காரியங்களை பின்பற்றலாம். உங்கள் உடன் பிறந்தவர்கள் இருப்பாங்கன்னா ஒன்றாக கூட்டுங்க, ஒரு நாள் சேர்ந்து நம்ம ஜாலியாக சந்தோஷமாக பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதித்து இல்லையா நம்ம ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. அது உண்மையாகவே ஒரு நல்ல ஐக்கியமாக இருக்கும். 4வதாக இந்த ஆண்டவர் விரும்புகிற ஒரு வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை யாராவது வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11-12. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். போதும். இங்க 2 விதமான 2 பகுதிக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை இந்த கித்தியனாகிய ஓபேத் ஏதோம் தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் 3 மாதம், ஜஸ்ட் 3 months, 3 மாதம் அவனுடைய வீட்டில் அது இருக்கிறதுனால அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். என்ன ஆசீர்வாதம்? கித்தியனாகிய ஓபேத் ஏதோமையும் அவனுடைய வீட்டார் அனைவரையும். அந்த ஓபேத் ஏதோமையும் பைபிள் எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. ஓபேத் ஏதோமையும் அப்படின்னா அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதுக்கு பிறகு 2வது அவனுடைய வீட்டார் அனைவரும். அருமையானவர்களே, நம்ம வீடு எவ்வளவு பெரிய பங்களாவா இருந்தாலும் சரி, அது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படாத வீடாக இருந்தா அங்கே என்ன இருக்காது? தெய்வீக ஆசீர்வாதமே இருக்காது. ஒரு கோல குடிசையில வாழ்ந்தாலும் அந்த குடிசையில வாழ்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால், அந்த குடிசையில இருந்து ஆண்டவரை துதிக்கிற துதி எழும்பி கொண்டிருக்கும் என்றால், அந்த குடிசையில இருந்து உலக ஜனங்களுக்காக அழிந்து போகிற மக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் எழும்பி கொண்டிருக்கும் என்றால், அதுதான் உங்களுக்கும் எனக்கும் சொர்க்கம். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு குட்டி பரலோகம். பெரிய பங்களாவா இருந்து தெய்வீக பிரசனம் இல்லாத, கணவன் மனைவிக்குள்ள சரியான உறவு இல்லாத, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு சரியான உறவு இல்லாத, ரட்சிப்பு இல்லாத, ஆண்டவரை துதிக்கிற துதி இல்லாத, ஜெபம் இல்லாத ஒரு பெரிய பங்களாவாக இருந்தாலும் சரி, அது குட்டி
பெட்டி நரகம்தான். ஓபேத்-ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. ஏன் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு? அங்க என்ன இருக்குது? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்குது. ஆண்டவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். 3 மாதத்துல எல்லாரும் ஆச்சரியப்பட்டு திரும்பி பார்க்கக்கூடிய விதத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் அங்க இருந்தது. செய்தி அப்படியே பரவி 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 தாவீது ராஜா வரைக்கும் போயிடுச்சு. இப்ப தாவீது ராஜாவுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டிய தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசை வந்துருச்சு இல்ல? ஆமா, அந்த அளவுக்கு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஓபேத்-ஏதோமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஓபேத்-ஏதோமுடைய வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அவனுடைய வீட்டையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 4வது ஆசீர்வாதம் அந்த 12ஆம் வசனத்தின் பின் பகுதியை வாசிங்க. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஒரு வீட்டுல, இன்றைக்கு உள்ள ஒரு வீட்டுல என்னெல்லாம் இருக்கும், என்னென்ன பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த பொருட்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாராம். என்னைக்காவது வீட்டில் ஒரு பொருள் வாங்கும்போது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த பொருள் ஆசீர்வாதமா தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஒரு புது ஸ்டவ் வாங்குறீன்னு வச்சுங்களேன், அதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு, ஐயோ இப்படிலாம் நாங்கள் பண்ணதே இல்லையே, பண்ணி பாருங்க. ஆமாம், ஆண்டவர் ஆசீர்வாதம். பொருள் வாங்க போறீங்களா, ஜெபம் பண்ணிட்டு வாங்க போங்க. நேர்த்தியான பொருளை ஆண்டவர் வாங்குவதற்கு ஞானம் தருவார். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பிறகு அதை வச்சு ஜெபம் பண்ணிட்டு, நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா, ஒரு பெரிய ஒரு பைக் வாங்கிட்டா நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல, ஒரு வீடு வாங்கிட்டா ஜெபம் பண்ணிட்டு குடி போகலாம், ஒரு கார் வாங்கிட்டா ஜெபம் பண்ணிட்டு அதுல பிரயாணம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நல்லது. ஆனால் சின்ன சின்ன பொருட்கள் வாங்கும்போது கூட ஜெபம் பண்ணிட்டு செய்யுங்க, வாங்குங்க, பயன்படுத்துங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமா, சின்ன சின்ன காரியத்தில் கூட ஆண்டவரை கனப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அதை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் இருந்த அத்தனை பொருட்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட பொருட்கள். நீங்க இனி இந்த நாளாகமம் இதெல்லாம் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில ஓபேத்-ஏதோமுடைய பிள்ளைகள் பராக்கிரமசாலிகளாகவும் தேசத்தை ஆளுகிறவர்களாகவும் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாடகர் குழுவில் எல்லாம் இந்த ஓபேத்-ஏதோமுடைய சந்ததியுடைய பெயர் இல்லாமல் இல்லை. ஆண்டவரை துதிக்கிறவர்களாக அவருடைய சந்ததிகள் மாறினார்கள். ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அருமையான ஒரு குடும்பம் இந்த ஓபேத்-ஏதோமுடைய குடும்பம். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வீடு எப்படி இருக்க வேண்டும்? 4 காரியங்களை சொன்னேன். த ஹவுஸ் ஆஃப் சால்வேஷன், ஒரு ரட்சிப்பின் வீடாக இருக்க வேண்டும். ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப், தேவனை ஆராதிக்கிற ஒரு வீடாக இருக்க வேண்டும். ஹவுஸ் ஆஃப் பிரேயர், ஒரு ஜெபம் எழுப்பப்படுகிற ஜெபிக்கிற ஒரு வீடாக இருக்க வேண்டும். 3வது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நிறைக்கப்பட்ட ஒரு வீடாக, ஹவுஸ் ஆஃப் காட்ஸ் பிளெஸிங், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு வீடாக இருக்க வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்கும் என்றால் உண்மையாகவே நீங்களும் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. 1999ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரீஸ். இது ஒரு சபை பாகுபாடற்ற மிஷனரி ஸ்தாபனமாகும். 37 மிஷனரிகள் ஒடிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ஹரியானா மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களில் மிஷனரி பணி செய்து வருகிறார்கள். நம் இந்திய தேசம் சுவிசேஷமயமாக்கப்படுவதை நம் தலைமுறை காணட்டும்.